வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சிவா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரமில் தாங்க இருக்கோம். ஆமாங்க, நம்மளோட டியூட்டி நம்ம கிளம்பியாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா ஃபீல்வில்லுங்கிற ஒரு ஷாப்புக்கு போகிறோங்க. அங்கே போய் நம்ம ஜூஸ் வாங்கிட்டு பக்கத்தில் தாங்க, அதுவும் 1 கிலோமீட்டர் ஏதோ டிஸ்டன்ஸில் தான் இருக்குது கொடுக்க வேண்டிய இடம். அது கொடுத்துட்டோன்னா நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிடுவோங்க. இதுக்கு எவ்வளோ ஏர்னிங் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 20 rupees கொடுக்குறாங்க. அண்ணா 3422. ஆமாண்ணா. ரெக்கார்ட் ஆகும். யூடியூப். அப்படியெல்லாம் இல்லைண்ணா. ரெடியா நம்ம அந்த மாதிரி வரும்ண்ணா. சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ் அந்த மாதிரிலாம் போகணும். அந்த மாதிரி வராதுண்ணா, நம்ம வீடியோவோட வியூஸ் தான். மாதுளை ஜூஸ் வந்து இந்த இதோட போட்டு பால் போட்டு அந்த கேஷுவல்ல ஒரு சப்ஸ்கிரைபர் 1000 வரணுங்கண்ணா. 1000 வந்ததுக்கப்புறம் அப்புறம் வாட்ச் ஹவர்ஸ் 4000 வரணும். அதுக்கப்புறம் நம்மளோட அப்போ மானிட்டேஷன் ஆகும். அதுக்கப்புறம் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது வியூஸ் பொறுத்து தானே. இப்போது நம்ம ஒரு வீடியோ 1 hour வீடியோ போடுறோன்னா 4000 பேர் பார்த்துருக்காங்கன்னா 7000 ரூபா வரும். அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வரும். அது ரொம்ப கஷ்டம்ண்ணா. அண்ணா ஓடிபி 6918. இல்லைண்ணா, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 2 weeks தான் ஆச்சு. இதில் இருக்குண்ணா, மைக் இருக்குது. இதோ மைக்கு தான். மைக் இருக்குது, இப்படியே பேசிட்டு போ. அந்த மாதிரிண்ணா. அந்த மாதிரி அப்படியே சும்மா ட்ராவல் வீடியோஸில் எடுத்துகிட்டு இருக்குண்ணா. அப்படியே இது அப்படியே பண்ணிட்டுருக்கு. 35ண்ணா. வேலைக்கு போயிட்டுருக்கேன். சும்மா நைட்டு மட்டும் அப்படியே ஓட்டிட்டு சும்மா அப்படியே பைக் ரைடு பண்ண மாதிரியே இருக்கும். ஒரு சேலஞ்சு மாதிரி 30 நாளில் 15000 ரூபா ஓட்டலாம் நைட்டு மட்டும் ஓட்டின்ட்டு. பிடிச்சிருக்குண்ணா. சரி, பிடிச்சது பண்ணலாம். பழக்கிக்க வேண்டியது தான். சரி, போயிட்டு வாங்கண்ணா. அவ்வளோதாங்க. ராக்காகு இது நம்ம எங்கே போய் கொடுக்கணும்? பூ மார்க்கெட்டுன்னு நினைக்கிறேங்க. 1.4 கிலோமீட்டர் தான் காட்டுது இங்கேருந்து. நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு ரெகுலராக வரும். ரெகுலராக வர நீங்கள் பார்த்துருங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் 900 மீட்டர் தாங்க இருக்குது நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டர் கொடுக்குறக்கு. என்ன பிரச்சனைனாங்க, எனக்கு வீடியோ எடுக்கிறது கூட பிரச்சனை இல்லை. நான் பாட்டுக்கு எடுத்துகிட்டு ஜாலியாக போயிட்டே இருப்பேன். நான் எடுக்கிற வீடியோஸ்லாம் பிரேக் முதல்ல டைட் பண்ணணும். பிரேக் அப்பப்போ ஏர்லாக் ஆன மாதிரி அப்படியே டைட்டாக நின்றுக்குது. எமர்ஜென்சி நேரத்தில் பிடிக்க மாட்டேங்குது. இப்போ ஆக்சுவலாக செகண்ட் ஆர்டர் ஸ்விக்கியில் போட்டாங்க. அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு ஒரு ரேப்பிடோ டாக்ஸி ஆர்டர் வருது. சரி, கேகேபுதூர் தானே, ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம போய் கொடுத்து தந்துடலான்ட்டு வரேங்க. கரெக்டாக பாதி தூரம் வரும்போதே நம்மளுக்கு ஆர்டர் போட்டாங்க.
ஐயோ இவங்க போக மாட்றாங்களே. ஆமாங்க, ஏன்னா அந்த ஃபுட்டு வேறு ரெடி ஆயிடுச்சு. ஸோ அண்ணா அப்படியே லைட்டாக இந்த மாதிரி கேப் விட்டு போயிட்டாருன்னா நம்மளும் போயிடலாம். போனோம் சூப்பர்ண்ணா. அவ்வளோதான், இதுக்கப்புறம் ரோடு ஃப்ரீயாக தான் இருக்கும், நம்ம போயிடலாம். ஆமாங்க, அந்த மாதிரி ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு. இல்லை இதில் என்ன எனக்கு ஒரு கடுப்பாகுதுன்னா, டாக்ஸி ஆர்டருக்காக தான் நான் வந்தாங்க. எங்கேன்னா கரெக்டாக ஆர்எஸ்புரம்லேருந்து சாய்பாபா காலனி பஸ் ஸ்டாப் வரைக்கும் டிஸ்டன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா 3.2 கிலோமீட்டர் காட்டுச்சு. லாஸ்ட்டில் ஆர்டர் கம்ப்ளீட்டுன்னு சொல்லி போய் கொடுக்குறேங்க, 21 ரூபா காட்டுதுங்க. கடுப்பு ஆகுமா ஆகாதா? இந்த 21 ரூபாய்க்கா நான் இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அண்ணன் 30 போட்டிருக்காரு, அது பிரச்சனை இல்லைங்க. ஆனால் இவனுங்க ஏர்னிங்ஸ் பார்த்தீங்களா, 21 ரூபா தான் போடுறானுங்க. இதுலேயே அவன் 4 ரூபா 5 ரூபா பிடிச்சிப்பான் கமிஷனு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யோசிச்சு பாருங்க, 15 ரூபாய்க்கு 3 கிலோமீட்டர் வந்து திருப்பி நான் போனேன்னா எனக்கு இதுக்கு பெட்ரோலுக்கே சரியாக போயிடுமே. சரி, இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் டாக்ஸியே ஓட்டக்கூடாதுன்ட்டு தான் இருந்தேன். சரி, இதுவே ஆர்டரே கிடைக்கலையே, இது போனால் ஒரு 35 ரூபா 40 ரூபா கிடைக்கும்னு நினச்சேன். பார்த்தா 25 ரூபாய் நினச்சிக்கலாம். டேக்ஸ் எல்லாம் பிடிச்சிருப்பாங்க. அண்ணா 30 ரூபா அனுப்பிச்சிருக்காரு. ஆமாம், ஏன்னா ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு. அதை வாங்கிட்டு போய் நம்ம கொடுத்தா எதுக்கு நம்ம இதை பிக்கப் பண்ணாமே இருந்திருக்கலாமே. ஆமாம், நம்மளோட 4வது ஆர்டர் வாங்கியாச்சுங்க. ஒரு ஆர்வ கோளாறில் வாங்கி அப்படியே வச்சுட்டேங்க, பாஸ்வேர்ட் பார்க்க முட்டேன். 3605 அவ்வளோதாங்க, ஆர்டர் வெரிஃபை ஆயிடுச்சு. இது வந்து நம்மளோட 4வது ஆர்டருங்க. இது வரைக்கும் ஓட்டின எல்லா ஆர்டருமே 20, 22, 23 அந்த மாதிரி தான் ஓட்டிகிட்ருக்கேங்க. ஆமாம், ஆர்டரே கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்சாலும் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கானுங்க, என்னன்னு தெரில. யாரோ நம்மளுக்கு சூனி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாராக இருக்கும்? அவங்க வந்துட்டுருக்காங்களாமா. வந்துட்டாங்கன்னா இதில் என்னென்னாங்க, நம்மளுக்கு கேஷ் பேமெண்ட் ஃப்ளோட்டிங் கேஷாக வந்திருக்கு. நம்ம இங்கே தான் கலெக்ட் பண்ணணும். ஆனால் 444 அந்த ஃபுட்டு. ஓகேண்ணா, நான் பார்த்துக்கிறேண்ணா. ஓகேண்ணா, அந்த ஃபுட்டு. டக்குன்னு ஆயிடுச்சு. சூப்பர், டெலிவரி கம்ப்ளீட். இது வேற செம்ம டென்ஷன் ஏற்றுதுங்க. ஏன் இது ஒரு 10 டைம் காட்டியிருக்கோம். என்னென்னா இப்போ கவர்மெண்ட்டில் புதுசாக ரூல்ஸ் போட்டிருக்காங்க இல்லைங்க. இப்போது நம்ம ஃபுட் டெலிவரி கொடுக்குறவங்களாம் கம்பல்சரி அவங்களோட யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் போட்டிருக்கணும்னு. அதனால் இவனும் அதை போட்டு கம்பல்சரி நீங்கள் அதை போட்டிருக்கணும், போட்டுட்டு வெரிஃபிகேஷனுக்கு எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சாவட்டிக்கிறேன்னு. நான் யூனிஃபார்ம் போட்டிருக்கேன், ஸ்விக்கியோட ட்ரெஸ்ஸு, அதுக்கு மேலே தான் இந்த ஆர்டர் போட்டிருக்கேங்க. அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. என்னன்னே தெரியலைங்க, ரொம்ப ஆர்டர் கம்மியாக வந்துட்டுருக்கு ஸ்விக்கியில். இந்த மாதிரிலாம் இருக்காது. அதுவும் வந்துச்சுனாலும் நம்மளுக்கு எல்லாமே ஃப்ளோட்டிங் கேஷாக தான் வருது. அப்படி இல்லைனாலும் எல்லாமே 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான் வருது. 20 ரூபா 22 ரூபாய்க்குலாம் நம்மளை போக வைக்கிறாங்க. இவன் இப்படியெல்லாம் இருந்தால் நம்ம எப்படி டார்கெட் அடிக்கிறது, சேலஞ்சு ஜெயிக்கிறது? என்னங்க இவன் இப்படி பண்ணிட்டுருக்கான்? ஏதாவது கொஞ்சம் ஆர்டரு ராமநாதபுரம், வடவள்ளி அந்த மாதிரி ஏதாவது ஒரு 90 ரூபா 100 ரூபா ஆர்டர் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் ஓட்டின ஒரு சந்தோஷமும் இருக்கும், கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டோமேன்ட்டு இருக்கும். இவன் 20 ரூபா ஆர்டருக்கே நம்மளை அரை மணி நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் ரெஸ்டாரண்ட்லேயும் போய்.
ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியலையே. அடுத்து வேறு ஜொமேட்டோ ஆப் மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. ஸ்விக்கி ஓட்டியாச்சு, ரேப்பிடோ ஓட்டியாச்சு. அடுத்து ஜொமேட்டோ எடுத்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து தான் போன மாட்டிருக்கு. ஆமாங்க, அதுவும் இல்லாமல் இன்றைக்கி என்னென்னா நிறைய ரெஸ்டாரண்ட்லாம் சீக்கிரமாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கொக்கரகோ ஹோட்டலில் எப்போவுமே 11:30-12 மணி வரைக்கும் இருக்கும். இன்றைக்கி நான் லாஸ்ட் ஆர்டர் அப்படியே வாங்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரில, அப்போவே எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஷவர்மாலேருந்து இருக்க எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. போய்க்க வரும் நான் என்ன கூட பண்ண உடனே இங்கே பார்த்தீங்களா ஓ 4 கிலோமீட்டர் தரானுங்க. பிக்கப்பில் வந்து 2 கிலோமீட்ரு, நம்ம கொடுக்க வேண்டியது போய் 3 கிலோமீட்ரு. அதுக்கு ஆர்டருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 22 ரூபா தராங்க. சொன்ன உடனே வடவள்ளி போட்டானுங்களே. கஸ்தூரி நாயக்கம் பாலம் 8 கிலோமீட்டரா? சரி போகலாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, எதுவுமே கிடைக்கல. போர்ச் கிரில் அரபிக் ரெஸ்டாரண்ட் இது எங்கடா இருக்கு? அவ்வளோதாங்க, நம்ம இங்கே ஃபுட்டு வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க. என்னன்னு பார்த்தா நானும் ஏதாவது ஆர்டர் போடுவாங்கன்னு ஸ்விக்கியில் வெயிட் பண்ணுறேங்க. எந்த ஆர்டரும் வர மாட்டேங்குது. ஐயோ கட்டுப்பாகுதே, விடுங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, வேறு எதுவும் வந்துன்னு தொலைய மாட்டேங்குது. ஆமாங்க, சரியான டென்ஷன் ஆகுது. நானே சரி எதுவும் இல்லாமல் ஓட்டிடலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணால் ஓட்டவே முடிய மாட்டேங்குதுங்க. இதில் வேறு இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, இனி வரப்போகிற February 5, 6 இந்த 2 நாள் என்னால் ஓட்ட முடியாதுங்க. எங்கள் ஷோரூம்லேருந்து சேல்ஸ் ட்ரைனிங்னு சொல்லி என்னை சென்னைக்கு அனுப்ப போகிறாங்க. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. ஏன்னா நம்ம சேலஞ்சு முடியறதுக்கு February 8, February 9 அந்த டைம் நினைக்கிறேன். கரெக்டாக அதுக்கு 2 நாள் முன்னாடி நம்மளை அங்கே அனுப்பிச்சிட்டாங்கன்னா நம்ம எப்படி ஓட்டி எப்படி நம்ம சேலஞ்ச் ஜெயிக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க. அதான் நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, 2 நாள் நைட்டு நம்மளால் ஓட்ட முடியாதுல்ல, அதுக்கு பதிலாக ஒரே ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஓட்டிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா 2 நாள் கண்டிப்பாக அது ஓட்டவே முடியாது. ஏன்னா சென்னை கிளம்புறதுக்கு எனக்கு 9 மணிக்கு பஸ்ஸுன்னு சொல்லியிருக்காங்க. 9-10 மணிக்கு பஸ் ஏறிட்டேன்னா அங்கே போயிடுவேன். மார்னிங் நாங்கள் மீட்டிங் முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் ஆட்டை கிளம்புனா அடுத்த நாள் நைட்டு நான் இங்கே வர்றதுக்கே ஒரு 3 மணி 4 மணி அந்த டைமெல்லாம் ஆயிடுங்க. 4 மணியெல்லாம் இல்லை, ஒரு 6 மணி 7 மணி அந்த டைம் ஆயிடும். அதுக்கு அடுத்த நாள் வந்த டயர்டில் லீவ் கேட்டிருக்கேன். சென்னை போயிட்டு வந்து அடுத்த நாள் நான் வந்து வீக் ஆஃப் எடுத்துக்கிறேன், இந்த மாதிரி நான் சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஓட்ட போகிறேன்னு. அவங்களும் சரி பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொன்று என்ன பிரச்சனைனாங்க, நம்ம அங்கே போயிட்டு வந்ததுலேயே சக்க டயர்டாக இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம எப்படி ஓட்டி அந்த ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டினாலும் எப்படி அமௌண்ட்டு நம்மளுக்கு வந்து எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஐயோ, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் பரவாயில்ல, வர்றது எல்லாமே நம்மளுக்கு பிரச்சனையை மட்டுமா இருக்குது. இல்லைங்க, இவ்வளோ கஷ்டத்தில் எப்படிடா சிரிக்கிற? உனக்கு வலிக்கலையாடா அப்படின்னு கேட்பான். நீ வலிச்சாலும் வலிக்கலைன்னு தான்டா சொல்லுவ. அந்த மாதிரி தாங்க இப்போ ஆகிட்டுருக்கேன். எத்தனை பேர் அடிப்பீங்க, அடிங்களா வாங்கிக்கிறேன்டா மாடா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கம்முன்னு இருந்துக்கிறேன். ஆமாங்க, எதுக்கு எந்த பிரச்சனைக்கும் ரியாக்ட் பண்ணாமல் போங்களா டே போங்களா அப்படின்ட்டு விட்டுட்டு போயிட்டே இருந்துகிட்ருக்கேன். இப்போ நம்மளுக்கே இங்கே 1008 பிரச்சனை இருக்குது. இதில் சம்மந்தம் இல்லாமல் வர சின்ன சின்ன பிரச்சனையாக பெரிய பிரச்சனையாக இதெல்லாம் எதுக்கிட்டு எல்லாத்தையும் அப்படியே அவாய்ட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கேங்க. இதை பார்த்தோன்னே கண்டிப்பாக எப்படி என் ஆள் பார்த்துட்ருப்பா. ஆளா வேணா விடுங்க, எதுக்குங்க அதெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணி வேணாம் 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 ஏரேஸ் அப்படியே அழிச்சிட்றேன்.
ஆமாங்க. ஆமாம், அவங்களே அவங்க லைஃப்பை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போகும்போது நம்மளாம் எதுக்குங்க டிஸ்டர்ப் பண்ணணும்? நம்ம பாட்டுக்கு அவங்கள போறியாமா போய்க்கோ, உங்கள் லைஃப்பை நீ சந்தோஷமாக வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம வழி அனுப்பிச்சி வைக்க வேண்டியது தான். லவ் பண்ண கடமைக்கு நம்ம அப்படி இருந்து தான் ஆகணும். அப்படின்னு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? அது ரஜினியோட படத்துல மாதிரி, தடைக்கல்லும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பா, வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, தடைக்கல்லும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பா அப்படின்னு சொல்லி நம்மளை நினச்சிட்டு நேரம் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா நம்மளை தூக்குறதுக்கெல்லாம் மேலேருந்து யாரும் கயிறு போட்டெல்லாம் இழுக்க மாட்டாங்க. நம்மளே எதை போட்டு ஏறிக்கணும், மேலே போய்க்கணும், கீழே வந்துக்கணும், எல்லாமே பண்ணிக்கணுங்க. டெலிவர் த ப்ராடக்ட். 63 வந்ததுக்கெல்லாம் ஸ்பீடுங்கிறாங்க. நம்ம இந்த கஸ்தூரி நாயக்க மலையத்தோடது நம்ம டெலிவரி கொடுத்தாச்சுங்க. இப்போ மறுபடியும் நம்ம வந்து எங்கே போகணும்? ஆர்எஸ்வரம் போகணும். டாகிஸ் பி சைலண்ட். ஆனால் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்க்குறேங்க, ஏதாவது ஆர்டர் வருமானு. ஆர்டரே எதுவுமே போட மாட்டுறாங்க. ஸ்விக்கிலேயே ஆர்டர் வர மாட்டேங்குது, ரேப்பிடோலேயே ஆர்டர் வர மாட்டேங்குது. இதில் வேறு பயங்கரமாக இருக்குது, சளி வேறு பிடிச்சிருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. நம்ம அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போதேங்க நம்மளுக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க ஸ்விக்கியில். எங்கன்னா நம்ம ஆம்பூர் ஸ்டார் பிரியாணியில் அரஸ்புரமில் வாங்கிட்டு கொடுக்க வேண்டியது வந்து நம்ம சாய்பாபா கோவில் நினைக்கிறேங்க. சாய்பாபா கோவில் இல்லை, கவுண்டமலையத்துக்கிட்ட ஏதோ போட்டுருந்துச்சுங்க. டோட்டலாக டிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் நம்மளுக்கு காட்டும். ஸோ டோட்டலாக 8 கிலோமீட்டர் காட்டுச்சு. இங்கேருந்து எனக்கு தெரிஞ்ச ஆம்பூர் ஸ்டார் பிரியாணிக்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு 2.5 கிலோமீட்டர்லாம் வந்துடும். ஸோ அங்கேருந்து நம்ம ஆம்பூர் ஸ்டார் பிரியாணியில் இருந்து கஸ்டமர் பிளேஸ்க்கு ஒரு 6 கிலோமீட்டர் வருங்க. இதுக்கு நம்ம ஸ்விக்கியில் எவ்வளோ ஏர்னிங்ஸ் கொடுக்குறாங்கன்னா 52 ரூபா ஏதோ கொடுத்தாங்க. ரிட்டன் நம்ம அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் தராங்க. நம்மளுக்கு இன்னொரு ஆர்டருமே ஏதோ போடுறாங்க சாய்பாபா காலனியில், அதையும் அக்செப்ட் பண்ணிடலாம். ஐயோ கேன்சல் ஆயிடுச்சு. சரி விடுங்க, எப்படியும் ரேப்பிடோவில் நம்மளுக்கு இன்னொரு டைம் வரும், அதனால பிரச்சனை இல்லை. அது எங்கன்னா இங்கே நம்ம அவினாசிலிங்கம் காலேஜ் போகிற வழியில் ஹேங் அவுட் இருக்குல்லங்க, அங்கே ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம இடையர் பாளையத்துக்கிட்ட கொடுக்கணும்னு போட்டுருந்துச்சு. இதோ வந்துருச்சுங்க சொன்ன மாதிரி அக்செப்ட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா ஸ்விக்கியில் வந்து ஆர்டர் கொடுக்குறக்கு போகலாங்க. அது போய் நம்ம கொடுக்குறக்கு வாங்குறதுக்கு போகிற அந்த டைமில் இங்கே ஹேங் அவுட்டில் சாப்பாடு ரெடி ஆயிடும். அங்கேருந்து நம்ம அப்படியே வாங்கிட்டு இங்கே ஹேங் அவுட் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம 2 டெலிவரியே கொடுத்துட்லாங்க. நம்ம இங்கே ஸ்டார் பிரியாணிக்கு வந்துட்டாங்க, ஆம்பூர் ஸ்டார் பிரியாணிக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 12:05 பக்கம் ஆச்சு. பாட்டு பார்த்தீங்களா உள்ள? அப்படியே 11க்கு ஆர்டர் ரெடியாகும்னு போட்டிருக்காங்க. ஆர்டர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வாங்கிட்டு அப்படியே ஹேங் அவுட்டில் போய் வாங்கிட்டு ரெண்டே கொடுத்துட்டு வந்துடலாங்க. ஆர்டரே போட மாட்டாங்க, எவ்வளோ கடுப்பாகுது. பார்க்கலாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அங்கே பாருங்கள் 2 பூனை எப்படி சுற்றிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பயப்படுதுங்க. பாருங்க, பார்த்து பாருங்க. அது நம்மளுக்கு இங்கே ஆம்பூர் ஸ்டார் பிரியாணியில் ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சுங்க.
ஸோ இதை வந்து டக்குன்னு கொடுக்குறக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபாஸ்ட் டெலிவரி போடணுமே. இப்போ ஃபுட் ரெடி வேறு கொடுக்குறேன். ஆமாண்ணா 7934. ஓகே. ஜீரோ 0807 ஃபுட் ரெடி ஆயிடுச்சு. 0807 அவ்வளோதாங்க. ஃபுட் ரெடி ஆயிடுச்சு. பிக்கப் கம்ப்ளீட். கண்ணமாலயம் தாண்டி போகணும். பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இது குக்கருக்கு முன்னாடி அங்கே நம்ம ஹேங் அவுட்டில் போய் அதையும் வாங்கிடலாங்க. அதை இன்னும் பிக்கப் கொடுக்கல அவங்க. நம்ம இந்த ஆர்டரையும் வாங்கியாச்சுங்க. ஸோ சைடில் இது வண்டி வரல, நம்ம இப்போ கிராஸ் ஆகிடலாங்க. இதை இப்போ நம்ம எங்கே கொடுக்கணும்னா இடையர் போலையோங்க. இடையர் போலையோ இங்கேருந்து கரெக்டாக ஒரு 2.86 கிலோமீட்டர் தான் வருது. ஐயோ, நேரம் பவர் பேங்க் 50 தான். அவ்வளோதாங்க, நம்ம இந்த ஆர்டர் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம டக்குன்னு கிளம்பி டக்குன்னு அங்கே ஓடிடலாங்க. ஏன் கத்துற? நானே கிளம்புறேன்ல. அவ்வளோதாங்க, நம்மளே கிளம்பியாச்சு. ஹலோ ப்ரோ, லொக்கேஷன் ரீச் ஆயிடுச்சுங்க. ஓகேண்ணா. அவ்வளோதாங்க, இதையும் நம்ம கொடுத்துட்டு கிளம்பிடலாம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சிவா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரமில் தாங்க இருக்கோம். ஸோ நம்ம டே 19 டோட்டலாக எவ்வளோ ஓட்டியிருக்கோம்னா 403 ரூபாய்க்கு தாங்க ஓட்டியிருக்கோம். ஆமாங்க, நேற்று நாங்கள் 9:30லேருந்து 1:15 வரைக்கும் ஓட்டிகிட்டு இருந்தோம். ஸோ டோட்டலாகவே 403 ரூபா தான் ஓட்டியிருக்கோம். ஆர்டரே கொடுக்க மாட்டுறாங்க. வேலை செய்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், வேலை கொடுக்குறதுக்கு அவங்க ரெடியாக இருக்க மாட்டுறாங்க. ஸோ நம்ம டே 1லேருந்து டே 19 வரைக்கும் டோட்டலாக எவ்வளோ ஓட்டியிருக்கோம்னா 7687 ரூபா ஓட்டியிருக்கோங்க. ஸோ ரிமைனிங் நம்மளுக்கு இன்னும் 11 நாள் இருக்குது. 11 நாளில் நம்ம வந்து 7313 ரூபா ஓட்டணுங்க. ஆமாங்க, கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்டு தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். பார்க்கலாங்க, எப்படி இருந்தாலும் சேலஞ்சு தானே இது. சேலஞ்ச் ஜெயிச்சு காட்டலாம்.